தமிழோவியம். தமிழோவியம் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் தமிழோவியம். இவருக்கு ஆசிரியர் குறிப்பாப்போம். ஈரோடு தமிழன்பன் எழுதியது தான் தமிழோவியம். இதில் இடம்பெற்றுள்ள கவிதை இருக்கு இல்லையா, அதில் ஒரு வார்த்தைகள் இருக்கும், ரொம்ப அமேசிங்கான வேர்டு. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவது இல்லை. வாட் எ பியூட்டிஃபுல் வேர்ட். பாடல் அப்படித்தான், இசைக்கு மயங்காத ஆட்களே கிடையாது. அதே மாதிரி ஒரு பூவினுடைய மலர்ச்சியையும் ஒரு குழந்தையினுடைய புன்னகையும் நம்மளால் விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்றது ஈரோடு தமிழன்பன் சொல்லியிருப்பார். இவர் புதுக்கவிதை, சிறுகதை, அப்புறம் ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரைக்கூ, இதெல்லாம் 2 வரியில் ஸ்மாலஸ்ட் ஈவெண்ட்ஸாக இருக்கும். அது மாதிரி சொல்கிற விஷயந்தான் ஹைக்கூ கவிதைகள், சென்ட்ரியோ, லிமரைக்கூ அப்படின்னு சொல்லுவாங்க. புது வடிவங்கள், கவிதையினுடைய புது வடிவங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, வணக்கம் வள்ளுவா. இது 2004 சாகித்ய அகாடமிக் அவார்டு வாங்கியிருக்குது. அடுத்து தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிறது இவருடைய இந்திய அரசு இவருக்கு கொடுத்த, இந்திய அரசில் தமிழக அரசு இவருக்கு கொடுத்த ஒரு அவார்டு. இந்திய அளவில் அவர் வாங்கலை, தமிழக அளவில் தான் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிறதுக்கு 2004 சாகித்ய அகாடமி. இனிமையும் நீர்மையும் தமிழனல் கொணல், அது தமிழனல் ஆகும் அப்படிங்கிறது பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல், இந்த போல் அப்படிங்கிறது பாரதியார். எங்கெங்கும் காணினும் சக்தியடா, ஏழ் வண்ணமடா அப்படின்னு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய, பியூட்டிஃபுல் திங்கிங் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் பற்றி சொல்கிறது எல்லாமே பாரதிதாசன். உலக தாய்மொழியினால் February 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு இலங்கை, சிங்கப்பூர். இங்கே வந்துடுமா? இந்த வார்த்தைகள் என்னென்னு பார்த்துப்போம். தமிழ் ஓவியத்தில் காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே. எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. காலமே பிறக்கலையா, அதுக்கு முன்னாடி தமிழ் வந்துருச்சு. ஆனால் எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரெல்லா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். காலம் பிறக்கும் முன், அதாவது அகம்புறம், ஒரு மனிதனுடைய அகமும் நல்லா இருக்கணும், புறமும் நல்லா இருக்கணும். அப்போ தான் அது வளர்ச்சிக்கான கோல். அப்படிங்கும்போது இந்த இலக்கியங்கள் எப்படி இருக்குன்னா, அகமும் புறமும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். அது சொல்லக்கூடியதும் அவை அமைந்தது சொல்லும் இலக்கணங்களும். இலக்கியங்கள் எவ்வளோ முக்கியம், அந்தளவுக்கு இலக்கணங்களும் முக்கியம். நிகரில்லா காப்பிய பூவனங்கள். காப்பியங்கிறது சிலப்பதிகாரம், மணிமேகலை, அது மாதிரி காப்பியம் ஒரு கதைகளாக வடிவமாக இருக்கும். உள் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். உள்ள நெஞ்சம் ஒரு நடத்தட்ட ஊர்வலங்கள் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து ஏனே விருட்டன கேட்டு வரும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாதித்திட குரல் மற்றும் போதுமே நதி அது ஓதி நட. அதாவது ஏனை விருட்டன கேட்டு வரும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். தீபமாய் ஒரு பாட்டு வரும், அது விருட்டன கேட்டு வரும். மானிடர்களுடைய மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட. அது 2 திருக்குறளை பற்றியும் சில விஷயங்கள் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயெனவே, சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனைகள் வீச்சுக்கள் பாய்ந்தனவே. அதாவது இந்த சமயத்தினால எந்த பிரயோஜனமும் கிடையாது, மக்களுடைய ஒற்றுமைகள் தான் என்றைக்குமே நிலைநிற்கும். அப்படிங்கும்போது தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயெனவே, தமிழ் ஒரு தாய் மாதிரி வளர்க்குது. சித்தர் மரபிலே தீதருக்கும், சித்தர்கள் நல்ல விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. அவங்க தீதான விஷயங்களில் எல்லாத்தையும் அறுத்துட்டு நல்ல விஷயங்கள் இருந்தால் தான் நமக்கு புது சிந்தனைகள் வீச்சுக்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான இருக்கும் இந்த வார்த்தை, இந்த வேர்ட் சென்டென்ஸு. விரலை மடக்கியவன் இசை இல்லை. விரலை மடக்கிட்டு இசை வல்ல அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. எழில் வீணையில் என்று சொல்வது போல்
வீணை அழகாக இருக்கு. வீணை அழகாக இருந்தாலும் நம்ம விரல்கள் அதில் மீட்டி அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டால் தான் அழகாக மீட்ட முடியும். அதே போல் குறைகளை சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் அப்படி சொல்கிறாங்க. எத்தனை எத்தனை விட்டு விட்டு அடுக்கு தொடர்கள் அதில் இருக்குல்ல, செல்ல செலவென்னும் இரட்டை கிளவி தமிழில் ஒன்றல்லோ, அது மாதிரி பிரித்து வைத்தால் பொருளும் இல்லை பிரித்து பார்த்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரித்து பார்த்தா பொருள் இல்லை, பொருள் தராமல் இருந்தால் அது இரட்டை கிளவி. ஜீன்ஸ் படத்தில் வர பாட்டு அது. அதாவது அடுக்கி வச்சோம்னா அது பொருள் தரும். எத்தனை பிரித்தாலும் பொருள் தரும். பொருள் தந்தால் அடுக்கு தொடர்கள். ஏன் தீ தீ ஈ வினையெச்சம் காலமும் ஒற்றுமை. வளர்ப்பாய் வளர் ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆய். அடுத்து வளர்னா பகுதி, இப்புனா சந்தி, அதாவது பகுதி விகுதி சந்தி சாரி இடைநிலை அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழ் வெடி தூது. தமிழினுடைய பெருமையும் பாடல் கவிஞர்கள் கையாளும் உத்திகளையும் அதற்கு கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி என பல வாயில்களை அறிந்துள்ளோம் இல்லையா? இதெல்லாமே தூது பொருளாக சொல்கிறோம். இங்கே எப்படி தூது சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சீர்பெற்ற செல்வம். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கணியன முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள், மண்ணில் குரம் என்னும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று 3 இனத்தும் உண்டோ, திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லியே நாச்சிந்தும் அந்தரமேல். அதாவது மீனிங் பார்ப்போமா? குரம் பல்லு அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகள். குரம் பல்லு. 3 இனம். துறை தாழிசை இதழ் விருத்தம். துறை தாழிசை இதெல்லாம் இலக்கணத்தில் சொல்கிற மாதிரி 3 இனம் சொல்லுவாங்க. துறை தாழிசை விருத்தம். அடுத்து தீரமெல்லாம் பொருள் தானே, சிறப்பெல்லாம், சிந்தாமணி சிதறாத மணி சீவக சிந்தாமணி எனும் 2 பொருளையும் குறிக்கும். சிந்துங்கிறது ஒரு வகை இசைப்பாடல். முக்குணம்னா 3 குணங்கள். சத்துவம், ராசசம், அடுத்து என்ன தாமசம். சத்துவம் அமைதியாக இருக்கிறது, ராசசம் போர் தீவிரமானது குணங்களை சொல்கிறது, தாமசம் சோம்பல் சொல்கிறது. இது மாதிரி தமிழில் ஒரு 10 குணம் இருக்குது. செறிவு, சமநிலை முதலிய 10 குணங்கள். வண்ணங்கள் 5. இது ஆர்ஜிபின்னு வச்சுக்கோங்க. ரெட், க்ரீன், ப்ளூ. ரெட்டு, க்ரீன், ப்ளூ, அதுக்கு முன்னாடி ஒயிட், பிளாக் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. வண்ணம் 100. குரில், அகவல், துங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக 100. ஊனரசம்னா குறையுடைய சுவை. நவரசம்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை ஆகிய 9 சுவை. வனப்புனா அழகு. அதெல்லாம் பார்த்துக்க. இனிக்கும் தெளிந்த அமுதாய் அந்த அமிழ்தில் மேலான முத்தி ஆகிய விடுதலை தரும் கனியை இயல் இசை நாடகம் என்ற 3ஆய் சிறந்து விளங்கும் தமிழே, அறிவால் உண்ணப்படும் தேனே, உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுவிக்கும் அல்லது விடுக்கும் வேண்டுகோள் ஒன்றுள்ளது, அதை கேட்பாயாக. என்ன கேட்கணுமா? குறுவெஞ்சு பல்லு போன்ற நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு கொள்கின்றனர். பிறர் படிக்கும் வகையில் நீ அவற்றை கொண்டிருக்கிறாய். அதனால் உனக்கு தாழிசை, துறை, விருத்தம் என்னும் 3 வகை பாவினங்கள் உறவு ஏதேனும் உண்டோ அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து பாவின் திறம் அனைத்தும் கைவரப்பெற்று சிந்தாமணியை, அதாவது கைவரப்பெற்றுனா பொருந்தி நின்று சிந்தாமணியாய் இருக்கும் உன்னை இசைப்பாடல்கள் ஒரு வகையான சிந்து அப்படிங்கிறத அழைக்கிறோம் இல்லையா? அப்போ முற்றும் உணர்ந்த தேவர்கள் 3 சத்துவம், தாமசம் எல்லாம் பெற்றுள்ளார்கள். நீயோ 10 குற்றங்கள் இல்லாமல் 10 குற்றங்கள் என்ன 10ங்கிறது என்ன சொன்னால் செறிவு அப்படின்னா நல்லா செழுமையாக இருக்கிறது தான் செறிவு. தெளிவுன்னா ஒரு கிளாரிட்டி. சமநிலை, சமநிலையில் இருந்து இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்த்தலில் பொருண்மை, காந்தம், வலி, சமாதி எனும் 10 குணங்களை பெற்றுள்ளாய். மனிதரால் உருவாக்கப்பட்ட வண்ணங்கள் வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமை என 5ற்கு மேல் இல்லை. நீயோ புலவர்கள் கண்டடைந்த குறியில் அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக 100 வண்ணங்களை கொண்டுள்ளாய். நாவின் பொருந்துடைய அது இங்கே பார்ப்போம்.
முற்றுணர்ந்த தேவர்களுள் முக்குணமே பெற்றார் நீ, குற்றமிலா 10 குணம் பெற்றாய். மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5ன்மேல் உண்டோ நீ, நோக்கிய வண்ணங்கள் 100 நாக்குலவும் ஊனரசம் 6 அல்லால், உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய். ஏனோருக்கு அழியா வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ ஒழியா வனப்பு 8 இது 69 76 கன்னிகள் உள்ளது. இது கொஞ்சம் அப்படியே ஒன்ஸ் ரீடு விடுங்க, அவ்வளோதான். இங்கே பார்த்தோம் இல்லையா, ஊனரசம் முதலிய ரசங்கள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி நாவின் மீது பொருந்தும் குறைபாடுகளுடைய உணவின் சுவைகள் 6க்கு மேல் இல்லை. நீயோ செவிகளுக்கு விருந்தளிக்கும் 9 சுவைகளையும் பெற்றுள்ளாய். தமிழை அடைய பெறாத மற்றையோருக்கு அழியாத அழகு ஒன்றே ஒன்று அல்லாமல் அதிகம் உண்டோ, நீயோ நீங்காத அம்மை முதலிய அழகுகள் 8 பெற்றுள்ளாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்திக்கனி உருவகம்னா நம்ம சொல்ல வேண்டிய பொருள் ஆப்ஜெக்ட் பின்னாடி வரும் உருவகத்தில். கனினா முன்னாடி தானே வரணும், அது எப்படி இருக்கும், முத்தி போச்சு அப்படிங்கிறது உருவகம். தெல்லமுது பண்புத்தொகை, குற்றமில்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், நான் ஓரெழுத்து ஒரு மொழி, செவிகளுக்கு உணவான இக்கு 4ஆம் வேற்றுமை தொகை, ஐயாள்கு இன்னது கண், சிந்தாமணி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், கொள்வார் கொள் ப்ளஸ் இவ் ப்ளஸ் ஆர், கொள்னா பகுதி, இதெல்லாம் பார்த்துக்குங்க. உணர் ப்ளஸ் இத்து ப்ளஸ் சித்து ப்ளஸ் ஆ. நூல்வழி தமிழ் சிற்றிலக்கிய வகைகள் தூது என்பதும் ஒன்று. இது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்றும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. இது தலைவன் தலைவியரில் காதல் கொண்ட ஒருவர் மற்றொரு பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுவதாக உள்ளது. இது கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது ஆகும். தூது கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது ஆகும். தமிழ்விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை அனுப்புகிறாள். இதில் 268 பார்த்துங்க, 2, 6, 8 கன்னிகளை கொண்டுள்ளது. தமிழில் இடம்பெற்றுள்ள சிறப்புகளை கொண்டுள்ள கன்னிகள். இது 1930 உவேசா முதலில் பதிப்பித்தார். ஆசிரியர் யார் என தெரியவில்லை. அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும். அடுத்து வளரும் செல்வம்.